வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அதாவது ரிசல்ட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் இது தாங்க ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. அதுலேயே ஒரு சந்தேகம், ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களே, இதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு அப்படின்றது ஒன்று வருமானு கேட்டிருந்தீங்க. பட் ஃபைனல் லிஸ்ட்டு அப்படிங்கிறது இது தான். அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குமே தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அதோட பட்டியல் அப்படின்னு தான் வரும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வருஷம் நமக்கு வந்து அந்த ப்ரொஃபஷன் பீரியட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம் 220 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கிங் டேஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த பணியிடத்தில் நிரந்தரம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான். அது இந்த ஜாப்னு இல்லை, நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஜாபில் எந்த போஸ்டிங்கில் என்ன கேட்டகிரியில் எதுக்கு போனாலும் சரி, அது வந்து ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். பட் இதில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்குமானா 100க்கு 100% வேலை. இவங்க தான் செலக்டட் கேண்டிடேட். இதுக்கப்புறம் இதில் வந்து ஆல்ட்ரு பண்ணியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாருக்குமே வேலை உறுதி 100க்கு 100% இதில் இருக்கிற பேர் தான். இதுதான் ஃபைனல் லிஸ்ட்டு. பட் சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ரொஃபஷனல் பீரியட் 1 இயர் அப்படின்றது உங்களுக்கு வந்து அதை 220 என்ன டேஸ்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ஒர்க்கிங் டேஸ், அந்த குறிப்பிட்ட ஒர்க்கிங் டேஸை வந்து நீங்கள் முடிக்கணும். முடிச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் பீரியட் முடிஞ்சு நீங்கள் வந்து நிரந்தர பணியாளர்கள், அதாவது தகுதிகான் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தகுதிகான் பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் நிரந்தர பணியாளர்களாக இருப்பீங்க. எதுக்காக அந்த தகுதிகான் பருவம் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பணியில் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதில் ஏதாவது ஒரு தவறுகளோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருந்தாலோ அந்த ஒரு வருடத்தில் உங்களோட தகுதிகள் நிராகரிக்கப்பட்டு அந்த ரெக்யூர்மெண்ட்லேருந்தே உங்களை வெளில அனுப்பலாம். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது தவறுதலாக இருக்குது, நீங்கள் ஒரு விஷயம் டிகிரி படிக்காமையோ இல்லை 10th படிக்காமையோ 12th படிக்காமையோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்ஸை மாற்றி கொடுத்து நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, அதை அந்த 1 இயர் பீரியடுக்குள்ளே கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை வந்துட்டு டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ 1 இயருக்கு அப்புறம் அது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. பட் இப்போது இது வந்துட்டு நமக்கு என்ன சொல்கிறது, ப்ரொஃபஷனல் பீரியட் அப்படின்றது இந்த 1 இயர். அதனால தான் இதில் வந்து என்ன சொல்கிறது, தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த லிஸ்ட்டு இந்த 2563 வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி இருக்கே, இந்த நாட் அவைலபிள் அப்படின்ற கேட்டகிரியில் வருது. இதெல்லாம் வந்து யாருக்கு வேலை கிடைக்கும், இது வந்து யாருக்கு போகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா வேக்கண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி பேஸஸில் கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகிரி வைஸ் பிரிஞ்சிருக்கும். கேட்டகிரி 4, கேட்டகிரி 4, 5, 2, 3, 1, 2, 3ன்னு 4 கேட்டகிரி இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு கேட்டகிரியில் வர்ற கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் யார் வருவா, செகண்டில் யார் வருவா அப்படின்ற லிஸ்ட்டே அது தனியாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய லென்த்தாக போகும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டிசபிள்டு கேட்டகிரியிலேருந்து ஒரு 4 கேட்டகிரியாக பிரிப்பாங்க. ஸோ இந்த 4 கேட்டகிரியில் வரக்கூடிய நபர்கள் தான் இந்த போஸ்டிங்க்கு. அதாவது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு நமக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ பிசிக்கு ஒரு வேக்கண்ட்டு, அடுத்து பிசிஎம்முக்கு, அடுத்து எம்பிசி, அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கு பார்த்தீங்கன்னா 30%, பிசிஎம்முக்கு 3.5%, எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1%. இந்த மாதிரி 100% வேக்கண்ட்டை இந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பிரித்து கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உட்பிரிவு இப்போ பிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசியில் ஒரு 30% வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 30% வந்து ரிசர்வேஷன். இந்த 30%த்தை எப்படி வந்து பிரித்து போடுவாங்க, பிசியில் இருக்கிற விமனுக்கு தனியாக, பிஎஸ்சிஎம்முக்கு தனியாக பிரிப்பாங்க. அந்த மாதிரி டிசபிள்டு, இப்போ பிசியில் இருக்கிற டிசபிள்டு கேட்டகிரிக்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ இந்த கேட்டகிரி யார் போட்டி போடலான்னா, அவங்க கம்யூனிட்டி பேசிஸில் பிரிச்சுருப்பாங்க. இப்போ அதாவது இந்த இப்போ ஒரு பிசிக்கு ஒரு 100 வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பிசிக்கு மட்டுமே 100 வேக்கண்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்படின்னா இதில் 4% அப்படிங்கிறது டிசபிள்டு கேட்டகிரிக்கு 4 வேக்கண்ட் அப்படின்றது.
ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 4 வேக்கண்ட் வந்து டிசபிள்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதில் 4% டிசபிள்டு கேட்டகிரிக்கு வரும். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகிரியில் அதற்கு தகுதியான நபர்கள், அதாவது இப்போ அவங்க பர்டிகுலராக கேட்குறது, இப்போ ஒரு எஸ்சிஏ கேட்டகிரியில் கேட்டகிரி 2ல் வர்ற கேண்டிடேட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஆள் இல்லைன்ற பட்சத்தில் இதில் நாட் அவைலபிள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கேண்டிடேட்டே கிடையாதுங்க, பட் ரிசர்வேஷன் படி அதை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியும், வேறு யாரையாவது வச்சு இந்த இடத்துல ஃபுல்லப் பண்ணலாமா அப்படின்னா அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி பிரிச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் வரும். ஸோ அப்போ இந்த வேக்கண்ட்டு எங்கே போகும், கடைசியாக எங்கே போகும் அப்படின்னா பேக்லாக் வேக்கன்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த முறை கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்த முறையும் வந்து இந்த வேக்கன்சி எதுவுமே ஃபுல்லாகலை. ஸோ அடுத்த முறை இதுக்கு வந்து இந்த வேக்கண்ட் எல்லாத்தையுமே பேக்லாக் வேக்கன்சியாக கொண்டு போயிடுவாங்க. இந்த பேக்லாக் வேக்கன்சியை ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வேலை அப்படின்றத கொடுப்பாங்க. மேபி நீங்கள் வந்துட்டு இந்த கேட்டகிரியில், அதாவது இதுவே 2 பேஜுக்கு இருக்கும். ஸோ இந்த கேட்டகிரியில் 3 பேஜே வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேட்டகிரியில் வர்ற நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து, அதாவது இப்போ இந்த முறை தேர்வு எழுத முடியாமல் கூட போயிருந்துருக்கலாம். ஸோ அடுத்த முறை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து தேர்வு அட்டன் பண்ணாலே போதும், உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை வந்து பேக்லாக் வேக்கன்சியாக எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ப்ராசஸ் அப்படின்றது. இதை தாண்டி நமக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து வேக்கன்சியை அதிகப்படுத்தணும், வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு இப்போது தற்போதைய நிலைமைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது நம்ம பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கோம். ஸோ அது உங்களுக்கும் தெரியும். நம்ம தொடர்ச்சியாக அது சம்மந்தமான வீடியோக்கள் அப்படின்றது நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய இது பணி, நம்மளுடைய இது அப்படின்றது என்ன அப்படின்றது எனக்கும் தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இந்த லிஸ்ட்டில் இருந்து என்ன கொடுக்குறாங்க, ஆல்ட்ரு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இந்த நாட் அவைலபிள் கேட்டகிரி அதை வந்து இதுக்கப்புறம் யாரும் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற பட்சத்தில் மேபி அதை வந்து நார்மல் கேண்டிடேட்க்கு கூட கொடுக்கலாம். அதை வந்து கவர்மெண்ட் சைடில் தான் முடிவு பண்ணுவாங்க. ரெக்யூர்மெண்ட் போர்டு தனியாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் பேசி தான் ஏன்னா முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிற வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்குது. அதில் 2,500 ஃபுல்லாக பண்ணுறாங்க. அதில் 50-100 பேர் வரல அப்படிங்கிறப்போ, ஷார்ட் ஃபால் 50 பேர் 100 பேர் ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறப்போ அதை வேறு யாரையாவது வச்சு கூட ஃபுல்லாக பண்ணலாம். அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது, கவர்மெண்ட் சைடில் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த வேக்கண்ட் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும். இல்லை நம்ம இவ்வளோ நாள் பண்ணினதுக்கான ஒரு நல்வாய்ப்பாக, இல்லை நமக்கு ஒரு இது கொடுக்குற விதமாக மேபி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கனாலும் அதுவும் வரவேற்கத்தக்க விஷயந்தான். பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது முழுக்க கவர்மெண்ட் சைடும் ரெக்யூர்மெண்ட் போர்டு தான் முடிவு பண்ண முடியும். நம்ம அதற்கான வழிகளும் அதுக்கான தூண்டுதலும் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்ல தான் முடியும். பட் கன்ஃபார்மாக பண்ணினாங்க, ஒரு அறிவிப்பாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.